ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரவீஸ் வேர்ல்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் தேர் திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக நடக்கும். தென்னமநாட்டு தேர் திருவிழா 5 நாள் ரொம்ப சூப்பராக நடக்கும். தொடர்ந்து நைட்டு பார்த்திங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா, பாட்டு கச்சேரி, அதுக்கப்புறம் வள்ளி திருமணம், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் வைப்பாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல் நாள் காவடி கை விளக்கு, முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் நாள் தேர் திருவிழா. தேர் பெரிய தேர் வந்து ஊர்வலமாக, அதாவது கோயிலை சுற்றி வந்து அழைச்சிட்டு வருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கோயிலை சுற்றி இழுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். போயிட்டு தேர் திருவிழாவெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் குட்டீஸ் கூட போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அங்கே வந்து விளையாடுறதுக்கு நிறையா இருந்தது. இந்த மாதிரி பால் எறிஞ்சு விளையாடுறது, அந்த ரவுண்டில் போயிட்டு பிஸ்கட் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதில் வந்து எரிஞ்சு எது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பார்த்து விளையாடுறதெல்லாம் இருந்தது. அப்புறம் அங்கனைக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கலர் செட்டிங்ஸு, பாட்டு கச்சேரின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கனைக்கு எங்கன டான்ஸ் ஆடிட்டு ஒவ்வொரு தெரு வந்து இந்த மாதிரி கொண்டுக்கிட்டு வருவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பானிபூரியெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் திருவிழாவை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். அன்றைக்கி தேர் திருவிழா அன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நைட்டு வந்து சாமி கும்பிடணும். கச்சப்பட்டி குழம்பு, முட்டை, கீரை வந்து சுண்டி இலை கொழுக்கட்டை வச்சு சாமி கும்பிடணும். அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டேன். பசங்க வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா ஆலடி பாக்கு. அம்மா வீட்லேருந்து வந்து நமக்கு வந்து பழங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு, தேங்காய், அந்த மாதிரிலாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. பரிசு மாதிரி அப்பா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் மறுநாள் வந்து நான் வந்து வீட்டில் வந்து பிரியாணியும், மட்டன் பிரியாணியும், சிக்கன் கிரேவியும் வந்து பண்ணியிருந்தேன். கூடவே ரைத்தாவும் வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மட்டன் பிரியாணி. அப்புறம் வந்து 2 நாளைக்கு தொடர்ந்து வந்து நமக்கு வந்து வீதியில் வந்து சாமி வரும். அதுக்காக வந்து வெளியில் வந்து ரோட்டில் தண்ணி தெளிச்சுட்டு தேரெல்லாம் வந்து வரைஞ்சிருந்தேன். நிலவாசலில் மதவு வைக்கணும். அதாவது வெண்கல சொம்பில் பார்த்திங்கன்னா அதில் மஞ்சள் தண்ணி வச்சுட்டு உள்ளே வந்து மா இலையும் வேப்பலையும் சொருகி வச்சுட்டு தேங்காவில் வந்து மஞ்சள் தடவி போட்டு 2 நாள் ஊர்வலம் சாமி வரப்போ அதை வந்து அந்த தண்ணியை கொண்டு சாமி அந்த இதில் வந்து கீழே அந்த டிராக்டர் தூக்கிட்டு வருவாங்களா, அதில் கொண்டு ஊற்றிட்டு நம்ம வந்து தேங்காய், பத்தி கற்பூரம்லாம் கொடுத்தோம்னா சாமிக்கு உடைப்பாங்க. 2 நாளும் சூப்பராக வரும் தேர். முதல் நாள் வந்து சாமி வரும், மறுநாள் வந்து தேர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா கருப்பு சாமி வேடமிட்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். கடைசி நாள் ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சதா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.